அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆனாலும் இந்த அடியனையும் சபைக்குள்ள நடு சபையில் என் சாட்சியை சொல்ல என் தேவனாக கர்த்தர் ஏற்படுத்தின அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய குடும்பம் இயேசுவை அறியாத குடும்பம். அந்த பின்னணியில் பிறந்த நான் மனிதன். எங்கள் குடும்பத்தில் அநேக நான் வணங்குன தெய்வங்கள் பேர் தான் வைப்பாங்க. என் பேர் நாராயணசாமி, எங்கள் தாத்தா பேர் கோவிந்தன், இப்படி எங்கள் அக்கா பேர் ஓம்சக்தி. இப்படி நாங்கள் வணங்குகிற தெய்வங்கள் பேர் தான் எங்களுக்கு குடும்பத்தில் பேர்கள் வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நான் பிறக்கும்போது 7 வருடத்தில் எனக்கு 7வது வயசில் அசுத்தாவி பிடிச்சது. அந்த அசுத்தாவி நிமித்தமாக எங்கள் குடும்பத்தில் அநேக நஷ்டங்கள், அநேக சொத்துக்களெல்லாம் விற்று எனக்கு அநேக சாமியார்கள், மந்திரவாதிகள், நாங்கள் வணங்குகிற தெய்வங்கள் இவங்களுக்கெல்லாம் செலவு செய்து ஒன்றுமே இல்லாமல் நேரத்தில் தான் எங்கள் குடும்பத்திலேனே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வேதனைப்பட்டனால நான் வெளியே வரும்போது எங்கள் குடும்பங்கள் பார்த்திங்களன்னா நிர்வாண சாமியாருக்கு தான் வணங்குவாங்க. எங்கள் பகுதியில் ஆந்திராவும் கர்நாடகாவும் பார்டரில் நான் இருக்கிறனால ஆந்திராவில் அதிகமான நிர்வாண சாமியார்கள் இருப்பாங்க. அந்த நிர்வாண சாமியார்களை தான் நாங்கள் தெய்வங்களாக வைத்து நாங்கள் வணங்குவோம். அப்படிப்பட்ட பின்னணியில் நாங்கள் வரும்போது இந்த வசனத்தில் மார்க்கு 5வது அதிகாரமும் 2வது வசனத்தையும் ஒரு 5 அதிகாரத்தை படிப்போம். அஞ்சு 2. ஆமே பாருங்க, அசுத்த ஆவி பிடித்தவங்க அந்த நம்ம வேதத்தில் பார்க்கிறவங்க தன்னை உடம்பையே அவனே கிழிச்சிக்குவான், விலங்குனால மாற்றிக்கொள்ளுவான். அப்படி தான் என்னோட வாழ்க்கையும் நடந்தது. 7 வயசில் அசுத்தாவி மோகினி என்னை பிடிச்சு கொண்டு அந்த மோகினி நிமித்தமாக எங்கள் குடும்பம் நஷ்டங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் இருக்கும்போது நேரத்தில் தான் எங்கள் குடும்பத்தில் 14 வயசில் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஏன்னா அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. அந்தளவுக்கு அந்த மோகினி பிசாசி என்னை பிடிச்சி கொண்டு, ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தந்தான் ஆண் பையன் பிறந்தது. அப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமான குடும்பத்தில் நல்ல சொத்துகள் நல்ல வசதிகளெல்லாம் இருக்கிற நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு 10 வருடம் குழந்தை இல்லாத நேரத்தில் தான் நான் பிறந்தேன். எங்கள் அக்கா பிறந்தாங்க. அந்த மாதிரி நேரத்தில் 7 வயசில் அசுத்தாவி பிடிக்கும்போது அந்த 7வது வயசில் படிப்பை இழந்தேன், குடும்பத்தை இழந்தேன். 14 வருஷம் எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ காரியங்கள் பார்க்கும்போது அவங்களால முடியாதனால 14 வயசில் எங்கள் வீட்டை விட்டு துரத்துனாங்க. எங்களால் இருக்க முடியாது, எங்காவது போய் செத்துருன்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் தான் நான் வீட்டிலையும் சேர்க்கலை, சொந்த பந்தங்களும் சேர்க்காத நேரத்தில் தான் அப்போ தான் காடுகளும் மலைகளும் இப்படி நான் போய்கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் பார்த்திங்களா படுக்க இடம் இல்லாமல், சாப்பிட உணவு இல்லாமல், எவ்வளோ காரியங்கள் சொன்னால் ஆராதனையே முடிஞ்சிடும். அந்தளவுக்கு எனக்கு வாழ்க்கைக்குள்ளே நடந்தது. அப்போ பாம்பே, கல்கத்தா, இப்படி மகாராஷ்டிரா, இப்படி எங்கே ட்ரெயின் போதோ அதில் ஏறிடுவேன். அந்த மாநிலத்தில் இறங்கிடுவேன். படுக்கிற இடம் எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் தான், படுக்கிற இடம் கோயில். இப்படி தான் நான் படுத்துக்கொண்டு இருந்த நேரத்தில் தான் அப்படியே கர்நாடகாவுக்கு பெங்களூர் பட்டணத்துக்கு வந்தேன். பெங்களூர் பட்டணத்தில் நாங்கள் வணங்குகிற தெய்வத்து கோயிலாண்ட நாங்கள் படுத்துக்கொண்டு இருக்கும்போது ஒருவர் ரட்சிக்கப்பட்ட இயேசுவை அறிந்து கொள்ளப்பட்டவங்க என்னை பார்த்து ரோட்டில் படுத்துனவனே கொண்டு போய் என்னை சரிப்படுத்தி அவங்க ஜபத்துலேயும் அவங்க என்னை நடத்தி
பல மாதங்கள் எனவே கிறிஸ்துக்குள்ளே அவர் கொண்டு வர எவ்வளோ முயற்சிகள் பண்ணும்போது அசுத்தாவி என்னை விட்டு நீங்கலை. அப்போ அவரால் முடியாமல் விடும்போது நான் இன்றைக்கு நடு ரோட்டில் இருக்கும்போது மகாராஷ்டிரா இப்படியெல்லாம் போனனால நான் நல்லா தண்ணி அடிப்பேன். ஏன்னா அந்த அசுத்தாவி பிடிக்கும்போதும் தண்ணி அடிப்பேன், சிகரெட் குடிப்பேன், எப்படி கெஞ்சா இதெல்லாம் பழக்கங்கள் இருந்தனால அந்த மதுவை சாப்பிட்டு பாயசம் சாப்பிட்டுடலாம், மகாராஷ்டிராவுக்கு போய் அட்ரஸ் இல்லாமல் இறந்துடலாம் அப்படின்ற நேரத்தில் தான் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் அவரே தரிசனம் ஆகி என்னவே தொட்டார். தொடும்போது அன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி என்னை விட்டு நீங்கும்போது தான் நான் நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்தேன். நல்ல ஒரு மனிதனாக என்னை ஆண்டவர் கொண்டார். அப்போ தான் மறுபடியும் என்னை நடத்தின ஒரு மலையாள சர்ச்சைக்கு கொண்டு போனாங்க. அந்த மலையாள சர்ச்சில் மொழி தெரியாது, பேச தெரியாது. ஆனாலும் அங்கே எனக்காக அந்த சபையை முழுமையும் ஜெபிப்பாங்க, எனக்காக அவங்க விசாரிப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு நல்ல ஒரு நிலைமையை அந்த மலையாள சர்ச்சில் தான் எனவே நல்லவராக ஆக்கினாங்க. இன்றைக்கு அந்த மலையாள சர்ச்சில் கொஞ்சமும் பாஸ்டர்னு சொல்லி அவர் எனக்கு எவ்வளோ காரியங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒசூர் பட்டணம் எல் ஜோசப் சர்ச்சி எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ தான் ஒசூர் பட்டணத்துக்கு வந்து சபையில் இருக்கும்போது அநேக ஊழியங்கள் சபையில் நடக்கும்போது அப்போ பார்த்திங்கன்னா பல விதமான ஜபங்கள் செய்வாங்க. ஏன்னா சிறு பிள்ளைகள் மத்தியில் ஜபம் பண்ணுவாங்க, வாலிபர் மத்தியில் ஜபம் பண்ணுவாங்க, பெண்கள் மத்தியில் ஜபம் பண்ணுவாங்க. அப்படி ஜபம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு வாஞ்சை, நானும் அந்த ஜபக்குழுவில் சேரணும்னு சொல்லி அப்போ தான் வாலிபர்களாக சேர்ந்து ஜபிப்பாங்க. வாரத்தில் 2 நாள் இரவில் 10 மணிக்கு போய் ஜபிக்க போனால் 3 மணி வரைக்கும் தேசத்துக்காக ஜெபிப்புங்க. அப்போ எல்லாம் வாலிபர் தான், அண்ணா மட்டும்தான் வயசானவர். அந்த டீமில் தான் அண்ணா இருக்கும்போது பார்த்திங்கன்னா வாலிபர்கள் உற்சாகமாக இருக்கிறாங்களே இல்லையோ, அண்ணா உற்சாகத்தையோடு ஆராதிப்பாங்க, தேசத்துக்காக ஜெபிப்பாங்க. அப்படி ஒரு டீம் எனக்கு கிடைச்சனால அந்த டீமில் நான் எப்படியெல்லாம் காயப்பட்டனோ, எப்படியெல்லாம் நான் போனனோ, அப்படி இந்த தேசத்தில் லட்சக்கணக்கான ஜனங்க இருப்பாங்க, அவங்க மத்தியில் நான் ஊழியம் செய்யணும், அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வாஞ்சி வரும்போது தான் அந்த டீமு பார்த்திங்கன்னா இந்தியா முழுசாக போவாங்க ஜபநடை செய்ய. அப்போ தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கும் போவோங்க. கடற்கரோரத்தில் பாவம் செய்கிற விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தங்கள், இந்த சுனாமி நடக்கிற நேரத்துலலாம் எங்களுக்குள்ள ஒரு பாரம். சுனாமி நடக்கிறதுக்கு முன்னாடியே கடலோரத்தில் போய் எங்கள் டீமாக நாங்கள் போய் ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணும்போது அந்த ஜபத்தினாலேயோ எப்படி தெரியல, ஆனாலும் சுனாமியில் ஒரு கொஞ்சம் தாக்கப்பட்டது. அந்த கொஞ்சம் தாக்கப்பட்டதும் போது கூட எங்களுக்குள்ள ஒரு வேதனை, ஐயோ இவ்வளோ ஆத்மாவே நாங்கள் விட்டுட்டுங்களே, நாங்கள் சரியாக ஜபிக்கலையே, அப்படி எங்களுக்குள்ள ஒரு பாரம் வேதனை இருக்கும். அப்போ தான் எங்கள் டீமில் இன்னும் நல்ல நார்த்துக்கெல்லாம் போய் ஊழியம் செய்ய போவோங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை எங்கள் சொந்த காசுலே எல்லாரும் ஷேர் பண்ணி நான் எங்கெங்கே மாநிலத்துக்கு போனனோ, எங்கெங்கே என் கண்ணீர் இருந்ததோ, எந்த இடத்துல நான் படுக்க இடம் இல்லாமல் இருந்தனோ அந்த இடமெல்லாம் கால் வைத்து ஜெபிக்க என் தேவனாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தாங்க. அப்போ அந்த இடத்துல அநேக பாரங்கள் எனக்குள்ள, இன்னும் நல்ல தேசத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஏன்னா படிப்பறிவு இல்லை, ஏன்னா அசுத்தாவை பிடித்தனால படிக்க தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, ஆனால் ஜெபிக்க தெரியும். இந்த ஜெப ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி பல மாநிலத்தில் நாங்கள் கடந்து போய் ஜெப நடை செய்து ஜெப முகாம் நடத்தி, ஏன்னா இப்படிப்பட்ட ரோட்டில் இருக்கிற அந்த பைத்தியக்காரங்க, ரோட்டில் அநேக தவுப்பமார்கள், ஏன்னா வீட்டை விட்டு அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பசங்களாம் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த முதியோர்கள் ரோட்லேயும் பள்ளியிலையும் இப்படி பஸ் ஸ்டாண்ட்லேயும் அவங்க இருக்கும்போது எனக்குள்ள ரொம்ப வேதனைப்படுவேன். இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்திய தேசத்தில் இப்படி ஒரு
காரியங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வைரகத்தோட இன்னும் நல்லா ஜெபிக்கிறதுக்கும், இன்னும் அவங்கள விசாரிக்கிறதுக்கும், அவங்க இடத்துல ஊழியத்தை செய்கிறதுக்கும் என் தேவனாக கர்த்தர் இந்த காரியத்தை எங்களுக்குள்ளே கொடுத்து, பாரத்தை கொடுத்து செய்ய வைக்கிற என் தேவனுக்கு இன்னும் நாங்கள் செய்யணும், இன்னும் நாங்கள் ஊழியத்தை செய்யணும். அதுக்காக எங்கள் ஊழியத்துக்காகவும் எங்கள் தரிசனத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே போல் நாங்கள் நல்லா ஜெபித்து நல்ல ஊழியத்தை செய்யும்போது நான் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் எல் ஜோசப் இவனுக்கு நான் திருமணத்தை ஏற்படுத்தினாங்க. அப்போ 2008 திருமணத்தை ஆண்டவர் செய்ய வைத்தார். 2 பிள்ளைங்க எனக்கு. ஒரு பெண் குழந்தை, அவள் 10வது படிக்கிறா, பையன் 7வது படிக்கிறான். இன்றைக்கு அந்த திருமண நேரத்தில் கூட என் பெற்றோர்கள் வரல, தாய் தகப்பன் வரல. ஆனாலும் தேவனுக்காக வைராகமாக நிற்கணும்னு சொல்லி இது வரைக்குமே எங்கள் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படலை, என் குடும்பத்தில் இன்னுமே என்னவே ஏற்றுக்கொள்ளலை. ஆனாலும் கர்த்தருக்காக நின்று நீங்கள் தான் எல்லாமே சகோதரிகளும் நான் தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி இரவு ஜெபம் அநேக சபைகளில், ஏன்னா இரவு ஜெபம் செய்யும்போது தான் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் ஆண்டவர் தொடப்படுவாங்கன்னு சொல்லி இரவு ஜெபத்தை நடத்துவோம். இரவு ஜெபத்தை எங்கள் சொந்த காசில் போய் அந்த சபையை உயிர்மிச்சு எழுப்புவோம். என் தேவனாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இது மாதிரி எங்கள் ஊழியங்களும் எங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க.